ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்று நாம் தியானிக்கும்படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அவருடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். இக்காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். தேவாதி தேவன் முதலாக தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை பார்த்து பயப்படாதே என்று சொல்லப்பட்ட முதல் வார்த்தை இந்த இடத்திலிருந்து துவங்குகிறது. இதற்கு பின்பு வேதத்தில் அநேக இடங்களில் அநேக மனிதர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். 365 தடவை ஆண்டவர் வேதத்திலே பயப்படாதே என்ற வேத வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறாராம். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு, நெருக்கங்களை கண்டு நீங்கள் பயந்து கொண்டு இருப்பீர்களானால், என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டு இருப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய அவருடைய வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தில் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று இரட்சிப்பை தருவார். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு துணை நின்று விடுதலை தருவார். எந்த காரியத்தை கண்டு செயல்பட முடியாதபடி முடங்கி போய் இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களை செயல்படுத்துவார். இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்களை தேடி வருகிற இன்றைய தேவனுடைய வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எழும்புங்கள், முன்னோக்கி செல்லுங்கள். தேவ சமூகத்தில் உதற வேண்டிய காரியங்களை உதறிவிட்டு முடங்கி போயிருக்கிற சூழ்நிலையிலிருந்து எழும்புங்கள். கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார் என்கின்ற விசுவாசத்தோடு உங்கள் முதல் அடியை எடுத்து வையுங்கள். அடுத்த எல்லை நீங்கள் அல்ல, தேவன் உங்களுக்கு திறந்து தந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், இன்று உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணை நின்று கேடகமாக இருந்து மகா பெரிய பலனாய் இருந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார், கேடகமாக இருக்கிறார். முன்னோக்கி செல்லுங்கள், வழிகள் திறக்கப்படும், வாசல்கள் திறக்கப்படும். காட் பிளஸ் யூ.